hello guys, it's me your mind voice. Actually இந்த வீடியோ அப்படி சொல்லி தமிழ் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பற்றி நான் ரொம்ப பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு வீடியோனா அது இதுதான், கவுண்டம்பாளையம். இந்த மூவி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மூவியில் ஆக்ட் பண்ண ரஞ்சித் சாரை பற்றி நான் பேசியே ஆகணும். லைக் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, எஸ் நான் வந்து ஒரு ஜாதி வெறியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு எவாலுவேஷன் ஆகிற நம்மளோட இந்த கண்ட்ரியில் பேக்கில் கொண்டு போகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, நிறைய ஒரு கருத்துள்ள மெசேஜுமே உள்ளலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க லைக் பொண்ணுங்களை நான் வந்து தெய்வமாக மதிக்கிறோம், அப்புறம் வந்து பெற்றவங்களை அப்படி ஏமாற்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம், பட் அந்த மூவியில் வைக்கிறதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். பட் ஒரு ஜாதியை மட்டும் ஒரு குறிப்பிட்டு தாக்குற மாதிரி இருக்காங்க இல்லையா, வைக்கிறாங்க இல்லையா சீன்ஸ், அது வந்து நான் தவறுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜாதி படங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வந்து அவங்க தந்துடுவாங்க அந்த படத்தில். ஸோ அது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. இது வந்து ரொம்ப போல்டாக பேசுகிறன்ற பேரில் ஒரு ஜாதியை மட்டும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறது ரொம்ப தவறான விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது ஒரு பெரிய பெரிய படங்கள் வந்துட்டுருக்கு, ஜாதி ஓரியன்டாக இருக்கிற டேரக்டர்ஸே வச்சுக்கோங்க, அவங்களோட ஹேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதி மக்களை மட்டும் காட்டுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேறு ஒரு ஜாதியை காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் நல்லவங்களை காட்டுவாங்க, கெட்டவங்களே காட்டுவாங்க. அவங்களோட கேஸ்ட்டில் நல்லவங்களையும் கெட்டவங்க இது வந்து ரொம்ப வந்து சேமாக இருக்கும். ஸோ அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணாது. ஒரு ஃபைட்டுக்கோ இதுக்கோ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கு நிறைய படங்கள். பட் இவர் வந்து ஒரு ரொம்ப வந்து கேவலமாக பண்ணுற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த படத்தை நான் வந்து ஹேட் பண்ணலை, அதே மாதிரி நான் அந்த படத்தை வந்து ரொம்ப நல்லாவும் சொல்லலை. எனக்கு இந்த படத்தில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் ஜாதின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படமாக நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன். பட் அதுவே அதர்வைஸ் இது வந்து ஒரு ஜாதி படம் அப்படின்றதுனால எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஜாதியை ஒழிங்கங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜாதியை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, என்னென்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.